தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிஎஸ்எஸ் மணி சார், அதுக்காக தானா எங்கள்கிட்ட எந்த ஸ்கீம்ஸும் கேட்காதீங்க, நாங்கள் தெரியாமல் தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டோம், எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்களா சார்? இது அப்படி, அதாவது நிறைய வாக்குறுதி நாங்கள் கொடுத்துட்டோம், அதெல்லாம் செய்ய முடியாது, அதனால் பாருங்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்குறோம், போன அரசாங்கம் இவ்வளோ தூரம் கடன் வச்சுட்டு போயிடுச்சு என்று சொல்லுவது ஒரு எஸ்கேபிசம் என்பதாக நேற்றே நம்ம தங்கம் தென்னரசு சொல்லி இன்றும் ஏடுகளில் வந்துவிட்டது. சரிதானா? இது அந்த ஏற்கனவே கடனை ஏற்றிவிட்ட ஆட்சியாளர்கள் இருந்து நிறைவு காலத்தில் நிதியமைச்சராக இருந்தவர், அப்படி தானே? ஆமாம். அப்போ அதில் அவர் சொன்னதை நீங்களே குறிப்பிட்டிருக்கீங்க. தாவேக்கா ஆட்சி முடிவில் தமிழக கடன் 20 லட்சம் கோடியாக உயரும். இன்று மாலை ஏடு, 3 மாலை ஏட்டில் ஒரு ஏடு திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்திலிருந்து வரும் ஏடு, அந்த ஏட்டில் இதுதான் தலைப்பு செய்தி. சரியா? அப்போ இவங்க ஆட்சி முடியும் போது பாருங்கள், 20 லட்சம் கண்ணாயிரம், உங்கள் ஆட்சியில் 10 லட்சத்துக்கு மேலே கடனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அது இல்லைன்னு சொல்லுங்கள், அது உண்டுன்னு சொல்லுங்கள், அல்லது அதில் இப்படி நாங்கள் ஒழுங்காக தான் செலவழித்தோம்னு புள்ளிவிவரம் சொல்லுங்கள். நீதித்துறை அமைச்சர் புள்ளிவிவரம் சொல்லணும்ல. ஆமாம். அதை சொல்லாமல் உங்களுக்கு கூடிரும் அப்படின்னு சொல்வது என்பது எஸ்கேபிசம் இல்லையான்னு கேள்வி தானே வருது. ரைட். நண்பர் சொன்னது போல் ஒவ்வொரு ஆட்சியும் அந்த ஆட்சி முடிந்தவுடனே அடுத்த ஆட்சி கஜானா காலியாகுது என்பதும் பார்த்தீங்களான்னு சொல்வதும் என்பது இயல்பாக உள்ள நடைமுறையாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு, அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் செய்தது. இப்பொழுது தாவேக்கா ஆட்சியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படி அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அவங்க வழமையாக இருக்கட்டும், நாம் அதற்குள்ளே போய் என்ன பார்க்கணும் என்பது தான் முக்கியம். 13.18 லட்சம் கோடின்னு தானே சொன்னார் மரிய வில்சன் என்ற நீதித்துறை அமைச்சர், அதை தானே சொன்னார். இதற்கு முன்னால் என்ன அனுபவம்னு கேட்டால் இவங்க எல்லோருமே எங்களுக்கு அனுபவம் இல்லதான்னு விஜயே சொன்னார் முன்கூட்டி. அதே போல் என்ன அனுபவம்னா, வெவ்வேறு தொழிலில் உள்ள அனுபவம் இருக்குல்ல, அதை அரசியல் நிர்வாகத்தில் செயல்படுத்துவாங்க. நிர்வாகத்தில் நீண்ட காலமாக தன்னுடைய மாமனாருடைய கல்லூரி, பெரிய கல்லூரிகள் என்பதையெல்லாம் மேலாண்மை செலுத்திய அனுபவம் உள்ளவர் தான் மரிய வில்சன். அப்படி ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தினால தான் தேர்தலுக்கு முன்பே மாணவிகளுக்கு நிறைய உதவி செஞ்சிருவேன் என்றதெல்லாம் அறிவித்தார். அவங்க குடும்பத்துக்கெல்லாம் உதவி செய்வேன்லாம் அறிவித்தார். ரைட். அப்போ இப்படி அனுபவத்தை வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. பக்கத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. இப்போ சித்திக்கையும் வச்சுக்கிட்டு தான் இவர் நேர்காணல் நேரடியாக அந்த ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருக்காரு. அவர் சித்திக் ஐஏஎஸும் தெளிவாக சொல்கிறார். பிரச்சனையே இந்த விவகாரத்தை முதல்ல கீர்த்தனா கிளப்புறாங்க, அமைச்சர் சிவாசி அமைச்சர். அவங்க கிளப்பும்போது 10 லட்சம் கோடிக்கு மேலே போயிட்டு, எனக்கு இந்த 10 லட்சம் கோடிங்கிறதுல பிரச்சனை இருக்குது. 13.18 லட்சம் கோடின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். அது 10 லட்சம் கோடி ஏன் போடுறோன்னு தெரில. அப்படி தான் போடணுமா? 13 லட்சம் போடணுமா? இல்லை, அந்த கடனையும் சேர்த்து, நிறுவன கடனையும் சேர்த்து சொல்ல. அதுவும் இந்த அரசில் பாதிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு மாநில அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை. ரைட். அப்போ அவங்க 10 லட்சம் கோடி போயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கிடைத்த செய்தி தான் அழகாக நண்பர் சுட்டி காட்டிய பங்களாக்காரர். அங்கே மதுரையில் திமுக காரங்க மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் பங்களாவுக்கு போயிட்டு வந்தேன், பங்களாவில் சொல்லிவிட்டு சொன்னாங்க. இப்படி தான் சொல்லுவாங்க. பிடிஆர் தியாகராஜன் வீட்டை போயிட்டு வந்ததெல்லாம் அது தெரிஞ்சுக்கணும்ல நமக்கும். அது என்ன ஃபியூடல் ஜார்கன் அப்படின்னா அது நடைமுறையில் இருக்குங்க மதுரையில். அப்போ அவர் நிதியமைச்சராக இருந்தார். அப்போ நிதியமைச்சராக இருக்கும்பொழுது அவர் ஒரு ஆடியோவில் சொன்னார், மகனுக்கு 30,000 கோடி, மருமகன் 30,000 கோடி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார் என்பது பெரிய அளவுக்கு விவாதமாச்சு. அப்புறம் அவரை மாற்றினாங்கன்னு வைங்க. அவருக்கு இந்த அம்மாவுக்கு கீர்த்தனாவுக்கு பதில் சொல்லுங்கள் என்று திமுக தலைமை கேட்டதாம். சரியா? நான் புது செய்தி உங்களுக்கு அங்கிருந்து வந்தேன், பங்களாவிலிருந்து கசிந்த செய்தி, அப்படி தானே சொல்லணும். உடனே அவர் பதிலுக்கு
உங்களுக்கு விசுவாசமான தங்கம் தென்னரசை தான் போட்டிங்கல்ல, அவரை பதில் சொல்ல சொல்லுங்கள். அல்லது நீங்கள் நிரந்தரமாக நீதித்துறை செயலாளர் வச்சுருந்தீங்களா உதயச்சந்திரன், அவரை பதில் சொல்ல சொல்லுங்கள். என்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டாராம். தைரியமாக கேட்டுவிட்டார். இப்போ பரவாயில்ல என்று பாராட்டுறாங்க ஒரு பக்கம், விஷயம் தெரிஞ்சவங்க. அது ஒரு பக்கம். ஏற்கனவே நிதித்துறை செயலராக இருந்தவர் உதயச்சந்திரன், அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவில்லை. அவரை பொறுத்தவரை அவர் பேசுகிறார். அதாவது திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் கூட அப்புறம் மாற்றிட்டாங்க, செயல் துணைத் தலைவர்னு மாற்றினாங்க. என்ன உதயநிதி கொடுக்கணுமே அப்படின்ட்டு. ஜெயரஞ்சனுடைய நூல் வெளியீட்டு விழாவில் ஜெயரஞ்சன் பேசுகிறார். பேசும்பொழுது இந்த விஷயங்கள் சொல்கிறார். கிராமப்புற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது என்பது நாங்கள் கொண்டு வந்த திட்டம். அவர் தானே செயலர். அது எவ்வளோ பயன்படுதுன்னு சொன்னால், தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும்னாலும் கணவர்கிட்ட இருந்து பேருந்து கட்டணம் வாங்குவதற்காக அவர்கள் தேங்கி நிற்க வேண்டியிருந்தது. அது ஒரு அவமானகரமான, சுயமரியாதைக்கு எதிரான, பெண்கள் சுயமாக நிற்பதற்கு எதிரான ஒரு கருத்து. அது இப்பொழுது அரசாங்கத்தால் இலவச பேருந்து கொடுப்பதன் மூலமும் இந்த 1000 ரூபாய் கொடுப்பதன் மூலமும் அவங்க எளிதாக செல்ல முடிகிறது. இது அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியிருக்கிறது. நகரத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய நமது ஆண்களுக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இது கிராமப்புறத்தில் உள்ள பெண்கள் நிலைமை. உள்ளபடியே கிராமப்புறத்தில் போய் பெண்கள்கிட்ட விசாரித்தா, நீங்கள் அந்த 100 நாள் வேலையில் வங்கி மூலம் வந்துடுதா, அது ஒன்றிய அரசினுடையன்னு கூட சொல்லுங்கள். அப்போது இப்போ தான் அவன் மாற்றிட்டானே. ஆமாம், 90 விழுக்காடு 60 விழுக்காடு ஆகிட்டான். ரைட், குறைச்சிட்டான். வந்துட்டு இருந்த அந்த பணமும், இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்று வந்துட்டு இருந்த பணமும், கல்லூரி மாணவிகளுக்கு வந்துட்டு இருந்த பணமும் உள்ளபடியே கிராமப்புறத்தில் பொருளாதார ரீதியாக நமக்கு ஒரு பொருளாதார ஊடாடல் இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது என்ற எண்ணத்தை பெண்களுக்கு உருவாக்கிச்சு. அது ரொம்ப பெரிய விஷயம், அது சாதிக்க முடியாத பெரிய சாதனை என்பதாகவும், அவர்களும் அதில் போய் ஷாப்பிங் என்பதாக போய் பண்ணும்பொழுது பொருளாதாரத்தில் ஒரு பண சுழற்சி இருக்குது, சுழற்சி ஏற்படுகிறது என்றும் அப்போவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தெளிவாக சொன்னார். அது ஒரு உண்மை, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பேருந்து என்பது நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன கிராமத்திலிருந்து இலவச பேருந்து வந்தோடனே நகரத்திற்கு பக்கத்து நகரத்துக்கு கோயிலுக்கு போகிறோம்னு போயிட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த பேருந்து திரும்பும் பொழுது இவங்க எல்லாம் வேண்டிய காய்கறிகள் மற்றதெல்லாம் பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டு அந்த பேருந்தில் இலவசமாக திரும்பிட்டு இருந்தாங்க. அதனால தான் உள்ளாட்சியில் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டாங்க. அதனால் ஒன்றுமில்லாமல் இல்லை, பெண்கள் கையில் இப்படி ஒரு பொருளாதார சுயற்சியை ஏற்படுத்தியது என்பதை நாம் யதார்த்தத்தில் கிராமத்தில் பார்க்குறோம். இப்பவும் அது என்னன்னா, போன மாதமும் 1000 ரூபா கொடுத்துட்டார் விஜய், 2500 கொடுக்குறேன்னு சொன்னாரே எதிர்பார்ப்பு என்றாலும் மறுபடியும் இந்த மாதமும் 1000 ரூபா வந்துருச்சு என்று அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். செய்தி சொல்கிறேன், நான் கிராமப்புறத்து சூழலை விசாரிச்சுட்டு சொல்கிறேன். அதனால் இதில் ஒன்றுமில்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஸ்கீம்ஸை பக்காவாக சொல்லிட்டேங்க. இப்போ மத்திய அரசு குறித்து அவங்க தரக்கூடிய கடன் குறித்து இந்த வெள்ளை அறிக்கையில் எதையுமே மரிய வில்சன் குறிப்பிடலையா தமிழ்நாடு நிதியமைச்சர்? அது நம்ம கேட்கணும். ஆனால் இதில் இவங்க இப்படி 10 லட்சமும் 13 லட்சமும் கடனை ஏற்றியது என்பதில் இதுவரை 60 ஆண்டாக ஏற்றிய கடன் இருக்குல்ல தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு, அதை விட 2 மடங்குன்னா. நீ 5 வருஷத்தில் இம்புட்டு வாங்கி, அப்போ பணம் மட்டும்தான் தீர்மானிக்கும். அப்படி வாங்கி கடனை வாங்கி செலவழி என்பது மட்டும்தான் தீர்மானிக்கும் சொன்னால், வணிகம் முதன்மைப்படுத்தப்பட்டது, அரசியல் முதன்மைப்படுத்தப்படவில்லை, மக்களுடைய உரிமை முதன்மைப்படுத்தப்படவில்லை. டாஸ்மாக் ஊழியர்கள் போராடிட்டு இருந்தாங்க. போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தா நேற்று அவர்களுடைய போராட்டத்தில் போய் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த விற்பனையாளர்களுக்கு சம்பளம் 11,000, உதவி விற்பனையாளருக்கு 12,000, அதை விட சூப்பர்வைசர்னு சொல்கிறவங்களுக்கு 24,000. இதை வச்சுக்கிட்டு மட்டுமே வாழ்க்கை வாழணும். அதனால தான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டிலுக்கு என்பதில் வாழ்வாதாரம் ஓடிச்சு. நீ எங்களை நிரந்தரப்படுத்தி நாங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க மாட்டோம். அவங்க கேட்க மதுவை ஒழிப்போம் சொல்லியே அந்த நலச்சங்கம் நடத்திச்சு, புரியுதுங்களா? அதனால் நாங்கள் ஒன்றும் மதுவை விற்பனை பண்ணணும்னு ஆசைப்படலை, அதெல்லாம் அரசாங்கம் தான் என்பதையும் அதில் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இதெல்லாம் ஆனால் அதே சமயத்தில் அங்கே உள்ள மேலாளர்கள் கலாலிருந்து, தாசில்தாரிலிருந்து, அந்த மதுவிலக்கு பிரிவினரிலிருந்து, அந்த மது கடைகளுக்கான டாஸ்மாக் இந்திய மேலாளர் இருந்து 3 விழுக்காடு 2 விழுக்காடு லட்சக்கணக்கான ரூபாயை களவாண்டிருக்காங்கங்க.
அப்போ அதையெல்லாம் கட்டுப்படுத்துங்க இல்லை என்பதுதான் சொல்லியிருக்காங்க சார். இப்போது நான் உங்கள்கிட்ட வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து ஏன் பேசலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சனத்தை வச்சுருக்காருல தங்கம் தென்னரசு. மத்திய அரசுலேருந்து தான் இவ்வளவு நமக்கு வரல அப்படிங்கிறது சொல்லியிருக்காருல. அப்போ இந்த கேள்வியும் கூட அரசியல் ஆக்கப்படுகிறதா வெள்ளை அறிக்கை என்பதில் எதிர்த்தரப்பு கேள்வி என்றால் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஒரு வெள்ளை அறிக்கையை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணுவது என்பது அது ஏற்புடையதல்ல. ஆனால் யதார்த்தம் மக்களுக்கு தெரிந்தாக வேண்டும் என்பது தேவை. அதே சமயம் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியது இவ்வளவு பாக்கி இருக்கிறது என்பது நிச்சயமாக சட்டசபையில் இதே கேள்விகளை கேட்பார்கள். நாளை தொடங்கக்கூடிய சட்டசபையில் இவர்கள் பதில் இருத்தியே ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது என்பதும் வரத்தான் செய்யும். ஏன்னா இப்பொழுது ஒன்றிய அரசாக இருப்பது பாஜக. அதில் வருத்தப்படுபவர்கள் யாருன்னு சொன்னால் தாவேக ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க அல்ல, அவங்களுக்கு மகிழ்ச்சி தானே இல்லையா? விசிகாவும் இல்லை, அவர்களுக்கு மகிழ்ச்சி தானே. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் அல்ல, அவர்களுக்கு மகிழ்ச்சி தானே. ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக அமைச்சர் புள்ளிவிவரம் கொடுத்தாருன்னா வருத்தப்பட போகிறது 59 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டதில் மாமக தவிர 57 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா அவர்களுக்குத்தான் இங்கே கொடுக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து நாம் பாஜக என்ற அதிகாரம் உள்ளவர்களுடன் அடைக்கலம் தேடுவோமா, அப்படியாவது நாம் இந்த ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பிப்போமா என்ற நிலைமையும் நெருக்கடியும் இருக்கிறது. அதனால்தான் அவங்க 2 நாளைக்கு முன்னாலேயே அவங்களுடைய அதிகாரபூர்வமான ஏட்டிலேயே ராகுல் காந்தியை தாக்கி காங்கிரஸை தாக்கி எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லி போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவை மகிழ்விக்க மட்டுமல்ல, மோடியிடம் அடைக்கலம் தேடுவதற்குள்ள அடி எடுத்து வைப்பது என்பது இது எல்லாம் சேர்ந்து தான் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்களில் உள்ள புரிதல் வர வேண்டும் ஒன்று. ஆனால் ஒவ்வொரு துறையிலும் இவர்கள் கசிந்தது என்ன வார்த்தை சொல்கிறாங்கல்ல, சொல்லியிருக்காங்க இந்த இவர் அறிக்கையில், மரியல்சன் அறிக்கையில் அப்படின்னு சொன்னால் எடுத்துகிட்டு போனதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக என்ன வந்துக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஒப்பந்தக்காரர்களுடைய சங்கங்களாக பாருங்கங்க மின் வாரியத்தில் இம்புட்டு வாங்கினாங்க, எங்கள்கிட்ட 100 ரூபாயில் 33 ரூபாய் வாங்கிடுவாங்க, நாங்கள் என்னத்தை மீதத்தை வச்சு செய்ய முடியும். இப்போ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு டபுள் டிஜிட் எக்கனாமியை கிரியேட் பண்ணாங்கல்ல சார். எப்படிங்க டபுள் டிஜிட் எக்கனாமியை தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்கல்ல அரசு, அதை பற்றியும் பேசியிருக்கணும்ல. இதெல்லாம் சட்டமன்றத்தில் கேட்பாங்க, இதெல்லாம் பதில் சொல்லுவாங்க, சொல்லித்தான் ஆகணும் இவங்க. அதாவது அரசியல் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தாவேகாவினுடைய ஆட்சியாளர்கள் மட்டும் இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த எண்ணம் இல்லாமல் இருப்பாங்கன்னு அவர்களும் அரசியலாக்க தான் செய்வாங்க. எல்லோருமே அரசியல் தானே இல்லையா? என்ன நவாஸ்கன்ட்டு கேட்கும்போது சொல்கிறாரு, நீங்கள் அதிகாரத்துக்கு தானே அரசியல் கட்சியை வச்சுருக்கோம், அதனால் அதிகாரத்துக்கு வந்துட்டோம், அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், அப்போது மாற்றுக் கட்சி எதிர்கட்சியை எதிர்த்து செய்யணும் என்பதற்காகத்தான் பேசுவார்கள், அப்படி தான் புள்ளியோரம் எடுப்பார்கள். நாம் என்ன செய்யணும்னா இந்த பக்கம் புள்ளியோரம் அந்த பக்கம் புள்ளியோரம் எடுத்து நடுநிலையாக உள்ள உண்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுதான் நம்ம செய்ய முடியுமே தவிர அரசியல் ஆக்காமல் இருக்க மாட்டாங்க, அவங்களும் அரசியல் ஆக்காமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் அதில் தங்கத்தமிழ் சொன்னது இருக்க ரொம்ப கடினமாக கூட சொல்லி அந்த ஒரு வார்த்தை தான், 20 லட்சம் கோடியாக இது உயரும் இந்த ஆட்சியினுடைய முடிவில், இல்லைன்னா என்னுடைய பொறுப்புகளை எல்லாம் நான் அதை எப்படி அவங்க மறுக்கிறாங்கன்னு சொன்னால் ஆளுங்கட்சி பக்கத்தில் இருந்து நாங்கள் ஒப்பந்தக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய குடும்பத்திற்கு கட்சிக்கு என்று இருக்கக்கூடிய கமிஷன் எல்லாம் நிறுத்தியிருந்தோம், நாங்கள் கசிந்து செய்யக்கூடிய சவால் விடுறாரு சார். இப்போ தங்கம் தென்னரசு 20 லட்சம் கோடியா வரும், இல்லைன்னா என்னுடைய பொறுப்புகள் அப்படின்னு ஒரு மூத்த அரசியல் பொலிட்டிஷியன் சொல்றாரு. நிச்சயமா சொல்றாரு, ஊழல் என்பது எப்பொழுதும் இருந்துதான் ஆகும், யாரும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது, அப்ப நாங்களும் இருந்தோம், நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள் என்ற புரிதல் சொல்றாரு. 20 lakhs கன்ஃபார்ம் இல்லைங்க, வராது. ஏன்னு கேட்டால் இவங்க ஆள்வோர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஊழல் லஞ்சம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா அதிலேயே கசிந்த பணம் எடுத்த பணம் என்பதெல்லாம் ஆக்கபூர்வமான வேலைக்கு போய்விடும். அதனால் 100 ரூபா போட்டு ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா 60 ரூபா போட்டாலும் அந்த வேலை அதே சிறப்போடு நடக்கும்படி ஆயிரும், அதனால குறைஞ்சிரும் என்ற வாதத்தை அவங்க வைக்காங்க. ஓகே, அதனால் இதுதான் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளாதார கணக்கில் இருக்கக்கூடிய மோதல்கள் என்பது தான் நம்ம புரியும். இதில் மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய, நேயர்கள் சொல்லியிருக்கக்கூடியதில் இது ஒரு சவால் என்பது உண்மை. ஏன்னா வான் அதிரும் அளவுக்கு தமிழ்நாட்டின் பிரபல மாணவர் செலிபிரிட்டி
அறிவித்திருக்கிறார். ஊழலை என முழுக்க தடுப்போம், 0 ஊழல் என்பதாக ஆக்குவோம், அதே போல் ஒரு பைசா நாங்கள் எடுக்க மாட்டோம் என்ற விஷயங்கள். ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய சக்திகளெல்லாம், அரசு சாரா சக்திகளெல்லாம், பணம் தனவந்தர்கள் உள்ள சக்திகளெல்லாம், நிறுவனங்களில் பணம் பண்ணுவதற்காகவே, லாபம் ஈட்டுவதற்காகவே, ஊழல் பண்ணுவதற்காகவே, லஞ்சம் கொடுப்பதற்காகவே இருக்கும் சக்திகளெல்லாம், உலகம் முழுக்க இருக்கும் சக்திகள், இந்தியா முழுக்க இருக்கும் சக்திகள், தமிழகத்தில் மையமாக கொண்டு செயல்படும் சக்திகளெல்லாம் சும்மா இருப்பார்களா? இது திமுகவுக்கும் தாவேக்காவுக்குள்ள விஷயம் அல்ல. அவர்களை மீறி செய்ய முடியுமா? உடன் வரக்கூடியவர்களும் பயணம் செய்பவர்களும் சும்மா இருப்பார்களா என்ற விஷயங்கள் தான் அந்த சவால். அப்போ கடனுக்கு வாங்கின திமுக ஆட்சியில் போட்ட அந்த பெரிய அளவுக்கு கடனானதை அரசுக்கு வர்ற வருமானத்தில் அந்த கடனுக்கான வட்டியவே 25 விழுக்காடுக்கு கட்டணம்னு வேறு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு பக்கம் இருக்குது பிரச்சனை, இல்லைன்னுலாம் சொல்லலை. அதே சமயம் இப்போ உதாரணமாக மின்துறைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கக்கூடிய தனியாரிடமிருந்து வாங்குவது என்பது காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம் என்பதையெல்லாம் வாங்கித்தான் சமாளிக்க வேண்டும் எனும் பொழுது அதில் விலையை கூட்டி வைக்கணும் என்பதாக விற்பதும் அதில் கமிஷன் பெறுவதும் தொடர் ஆட்சிகளில் நடந்தது. திமுக ஆட்சியில் அதில் கராரான முடிவை எப்படி எடுக்க போயா என்பது ஒரு சவால். அதே சமயத்தில் இங்கு ஒழுங்குமுறை ஆணையம்னு ஒன்று இருக்குது மின்சார வாரியத்துக்கு. அதில் ஒரு முறை ஆளே இல்லாமல் ஒருத்தர் மட்டும் நாகல்சாமின்னு இருந்தார், IAAS. அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்த மாதிரி இதையெல்லாம் குறைத்து 4 ரூபாயா 5 ரூபாயா யூனிட்டுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு. மீறித்தான் செய்தார்கள். ஏனென்றால் ஆள்வோருக்கு கமிஷன் வேண்டும் என்று. இப்படி காசு கொடுத்து தான் வாக்கு வாங்க வேண்டும், அதனால் காசு கொடுப்பதற்காக காசு வேண்டும், அதற்காக நாம் எடுத்துத்தான் ஆக வேண்டும், அதனால் கமிஷன் என்பதை நாம் பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதாக ஆள்வோருக்கு திருப்பி திருப்பி ஜெயலலிதா காலத்தில் இருந்து ஸ்டாலின் காலம் வரை சொல்லப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டு அதை முதன்மைப்படுத்தும் பொழுது அதெல்லாம் வந்தது. இதே போல் வராதா? வரத்தானே செய்யும். சும்மா இருப்பாங்களா? முதல் 1 வாரம் 2 வாரத்திற்கு ஒப்பந்தக்காரர்களெல்லாம் மிகவும் சவாலாக சென்ற ஆட்சியில் கேட்டார்கள், நீங்கள் கேட்கவில்லை, மிகச்சிறப்பு என்று சொன்னது மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆனால் இது தொடருமா? தொடர விடுவார்களா? விடக்கூடாது என்ற சக்திகள் சும்மா இருப்பார்களா? ஏன்னா நேரடியாக பார்த்தவன் நான். ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு 4 சட்டம் ஒரே நேரத்தில் கொண்டாந்தாங்க. அதாவது தனியார்கிட்டருந்து 2003 கொண்டு டாஸ்மாகை மாற்றினாங்க அரசுக்குன்னு. அதே நேரத்தில் அங்கங்கே தனியார் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு வச்சுட்டு இருந்த நேரம். அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்னு ஒன்று சட்டம், கந்து வெட்டி கூடாதுன்னு ஒரு சட்டம். எல்லாம் நம்மளை தான் தாக்குதுன்ட்டு ஒரு சாரார் நினச்சிக்கிட்டு டமால்னு எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் அதற்கு சார்பாக ஒருத்தரை திமுக காரரை சட்டமன்றத்துக்கு கொண்டாந்துட்டாங்க, ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதனால ஏன்னா அப்படியே ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க மாற்றி அந்த அளவுக்கு இங்கு சமூக சக்திகள் ஊழல் பண்ணுவதற்கும் தொடர்ந்து லாபம் ஈட்டுவதற்கும் உள்ள சக்திகள் சுற்றி சுற்றி வருகின்றன. அந்த சுற்றி சுற்றி வரக்கூடிய நரித்தந்திர சக்திகளில் இருந்து எதிர்கொள்வது எப்படி என்பது ஒரு பெரிய சவால். நன்றி சார்.